ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி இறைமையின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். அந்த வார்த்தை படிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மக்கள் மிக குறைவு. உலக வார்த்தை, உலக மனிதர்கள், உலகத்தினுடைய சொற்கள், அதைவிட்ட இன்றைக்கு இருக்கிற புதிய புதிய செவித்திர உள்ள செய்திகள், ஆட்டம் பாட்டம், இவைகளுக்கு செவி கொடுக்கிற ஒழிய கர்த்தருடைய வார்த்தை, முதலாவது எது கர்த்தருடைய வார்த்தை என்பதை மக்களுக்கு இன்னைக்கு புரியல. They don't understand what is of God's word. மனித வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தை அமைக்கிறார்கள் இல்லை. பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு பாருங்களேன், அவருடைய செய்திகளில் எல்லாமே வார்த்தையே இல்லை. அநேக செய்தியை கேட்கிறேன், வசனமே இல்லை. சொந்த கதை, சோகக்கதை, ஏதோ ஒரு மேற்கத்திய நாடுகளுடைய அந்த தாக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த வசனமே இல்லை. ஜனங்களுக்கு அது புரியவே இல்லை. அன்பு பிள்ளைகளே, வசனமே இல்லாத இடத்துல எப்படி அந்த வசனம் இருக்குது? உமக்கு நன்மையா இருக்கும். இப்ப நன்மை என்பது வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. எந்த அளவுக்கு வார்த்தை கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை. ரொம்ப பேருக்கு அது புரியறது இல்லை. எவ்வளவு வார்த்தை கேட்கிறோம் அவ்வளவு நன்மை. நன்மை விரும்புகிறார்கள், ஆனா நன்மைக்கு மூலக்காரணமாகிய வார்த்தையை விரும்புவதில்லை. அந்த நன்மையே வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. மக்களுக்கு அது புரியல. நன்மையே வார்த்தைக்குள்ளதான். அடுத்த வாரம் சொல்கிறது, அப்பொழுது இப்படி ஆத்துமா பிழைக்கும். இன்றைக்கு ஆத்துமாவை குறித்த சிந்தை நிறைய பேருக்கு இல்லை. சரீரம், இதற்குதான் நிறைய அதிகமான அக்கறை. அதற்கேற்றதான உபகரணங்கள், அலங்காரங்கள் எல்லாமே இந்த புறம்பான மனுஷனுக்கு தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சின்ன வியாதி, அதற்காக 1000 மருத்துவர்கள், என்னவெல்லாம் மாற்று வழி இருக்கிறதோ. அதாவது சரீரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட ஆத்மா முக்கியம். எனவேதான் சரீரம் முக்கியம்தான். சோறு இல்லாம சித்திர விட முடியாது. ஆனால் இன்னைக்கு சரியத்து கொடுக்க, ஆத்மா கொடுக்கிற முக்கியத்துவத்தோட சரியத்தை கொடுக்குறாங்க. அதுக்காக நிறைய இன்னைக்கு பாருங்கள், இந்த ஊடகங்களில இதை சாப்பிட்டா நல்லது, அதை சாப்பிட்டா நல்லது, நிறைய இன்னைக்கு சமைத்துப்பார் அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப என்னன்னா, they spend more time with the outward things. வெளிப்புறமான காரியங்களுக்கு அதிகமான இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. உள்ளான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை. வார்த்தையை கேட்பது மக்களுக்கு விருப்பமே இல்லை. இந்த பட்டிமன்றங்கள், இதைத்தான் மக்கள் பார்க்க விரும்புறாங்க. இந்த ரீல், அதை விட்ட ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை பார்க்க விரும்புறாங்க, கேட்க விரும்புறது இல்லை. ஆனா தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை கேளு. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை செவி கொடுங்கள். செவி கொடுப்பது என்பது வேறு, கேட்பது என்பது வேறு. கேட்பதுல பல நிலைகள் இருக்குது. அதான் கேட்கும் விதம் என்று எழுதப்பட்டிருக்குது. கேட்கலாம், ஆனால் எண்ணங்கள் எங்கேயோ இருக்கும், சிந்தை எங்கேயோ இருக்கும், பார்வை எங்கேயோ இருக்கும். ஆலயத்துல நிறைய பேர் உட்கார்றாங்க, பட் they don't listen, not incline. அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. செவி கொடுப்பது என்பது ஒரு அர்ப்பணிப்பு. செவி கொடுப்பது என்பது ஒரு ஒரு கீழ்ப்படிதல். செவி கொடுத்தல் என்பது ஒரு மேலானது. அது சொல்லப்பட்டிருக்கிறது, செவி கொடு, அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பது பிள்ளைகளே, சோ நன்மை வேற எங்குமே இல்லை, நன்மை இங்கதான் இருக்குது. தேவன் சொல்லுகிறார், நன்மையா இருக்கும். அது மட்டுமல்ல, உன் ஆத்துமா பிழைக்கும். எவ்வளவு மேன்மையான வார்த்தை! இன்னைக்கு ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் மிக குறைவுதான். எல்லாவற்றுக்கும் நேரம் செலவு பண்ணுகிறோம், ஆனா அந்த ஆத்துமாவுக்கு நேரம் செலவு பண்ணுகிறோமா? அன்பான தேவ பிள்ளையை, ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சரீரத்தினுடைய அந்த அக்கறை விட ஆத்துமாவோட அக்கறை மிக மேலானது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும். அந்த வார்த்தை என்னவெல்லாம் செய்யும் என்பதை ஒரு 6 காரணம் சொல்ல விரும்புகிறேன். 6 காரியங்கள். நம்பர் 1, வார்னிங் வாய்ஸ். அந்த சத்தம் எப்படிப்பட்டது? அந்த வார்த்தைகளுக்கு, என் வார்த்தைக்கு செவி கொடும், உங்கள் ஆத்துமா பிழைக்கும். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? நம்பர் 1, இட்ஸ் a வார்னிங் வாய்ஸ். அது எச்சரிக்கும் வார்த்தை. நிறைய பேர் அதை விரும்புவதே இல்லை. அன்றைக்கு எளிமையா சொன்னார், ஆனா அந்த வார்த்தை யாரும் அன்னைக்கு விரும்பல. வசிக்கிற கேளுங்கள், அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். பாருங்க,
சத்தியத்தை பேசுகிற மக்கள் இன்றைக்கு பாராட்டப்படுவதில்லை. சத்தியத்தை பேசுகிற மக்கள் இன்றைக்கு உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். சத்தியத்தை பேசுகிற மக்கள் இன்றைக்கு அனைவருக்கு அது அவங்க யாரும் அவங்களை கூப்பிடுறதில்லை. சொல்லப்பட்ட வார்த்தை கொல்லப்பட வேண்டும். அது என்னவென்றால், இவன் அதாவது மீதியா இருக்கிற யுத்த நாசத்திலும் மற்றும் உள்ள சக ஜனங்களிடத்திலும் நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவருடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை தளர்ந்து போக பண்ணுவான். அது உயர்த்தும், அது மேலாக்கும், அது கீழாக்காமல் மேலாக்கும். ஆனா இவன் சொல்லுகிற வார்த்தை அவன் அவன் கைகளை தளர்ந்து போக பண்ணுங்க, அவருடைய கைகளை. அடுத்த வார்த்தை, ஜனத்தின் சேமத்தை தேடாமல். எத்தனை பெரிய கொடுமை! அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்படின்னு புரியுது அவங்களுக்கு? அந்த எச்சரிப்பின் சத்தத்தை ஜனங்கள் கேட்பதில்லை. அப்பொழுது ராஜா, இதோ அவன் உங்கள் கையில் இருக்கிறான், உங்கள் கைகளில் அவன் இருக்கிறான். சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்கள் அந்த துறவின் தண்ணீர் இல்லாமல் ஊழையா இருந்தது. அந்த ஊழையான துறவியில இறைமையை அமிழ்த்தினார். இறைமையாவை அந்த துறவிலை போட்டார். சொல்ல முதல் வார்த்தை வார்னிங் வாய்ஸ், எச்சரிக்கும் வார்த்தை. இன்னைக்கு எச்சரிப்பின் வார்த்தை இன்னைக்கு சபையில இல்லை. ஜனங்கள் எல்லாம் என்ன விரும்புறாங்கன்னா, ஆசிரியமா பேசணும், ஆசிரியமா இருக்கணும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வரோம், எவ்வளவு பாடுகள் மத்தியில் வர. உண்மைதான். அதற்கு பாடுகளுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு பதில் வைத்திருக்கிறார். There must be a word for correction, for counseling, warning. இன்னைக்கு செய்தி, இன்னைக்கு பாருங்கள், எந்த செய்தியிலாவது ஒரு எச்சரிப்பு இருக்கிறதா? ஒரு பழைய முதியவர்கள் பேசுகிறார்கள், பழைய சில குறிப்பிட்ட சபையார் பேசுகிறார்கள், மறுக்க முடியாது. சில குறிப்பிட்ட சபையார் பேசுகிறார், குறிப்பிட்ட தேவ மனிதர்கள் பேசுகிறார்கள். நவீன வாலிபர்கள் அதை பற்றி பேசுறதே கிடையாது. ஒரு சிலர் பேசுகிறார்கள், அவர்களுக்காக நன்றி. ஆனா இன்றைக்கு தேவன் அந்த எச்சரிப்பின் வார்த்தையை தான் இன்றைக்கு விரும்புகிறார். அவன் சொன்ன வார்த்தை இவன் ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவன் கேட்டையே தரும். இது ஒரு பொய்யான வார்த்தை. அப்படியானால் கவனிங்கள், அவன் சொன்ன வார்த்தை இட் வாஸ் a warning ஜனங்களுக்கு. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேடினால் நன்மை கிடைக்கும், தேடினால் வாழ்வு கிடைக்கும், தேடினால் உயர்வு கிடைக்கும். அது தேடாவிட்டால் அதிலே போட்டிருக்குது. அதாவது இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே, எந்த வார்த்தை அவன் சொன்னான்? இந்த நகரம் பாபிலோன் ராஜாவசமாய் அவன் கையில ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசம் பாபிலோன் ராஜாவுடைய இராணுவத்தின் கையிலே நிச்சயம் ஒப்பு கொடுக்கப்படும். இது தேவன் இப்படி தேவன் சொல்லுவாரா? தேவன் சொன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது பிசாசின் வார்த்தை. அன்னைக்கு ஒரு ஊடகத்துல பேசுறாரு, பயமுறுத்து வார்த்தைகளை பேசாதிருங்கள், அது தேவனுக்கு பிடிக்காதுனாரு. இது என்ன வார்த்தை? கவனியுங்கள், நீங்கள் இந்த நகரம் பாபிலோன் ராஜாவிடத்திலும் இராணுவத்தின் கையிலும் நிச்சயமாய் ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றான். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, ஊழியர்களே, இஸ் தேர் a warning in your messages? உடைய எச்சரிப்பு உண்டா? அது யாரும் விரும்ப மாட்டேன் என்பது உண்மைதான். காணிக்கை குறையும், எண்ணிக்கை குறையும், மக்கள் குறையும், ஆனால் அழைத்தவர் மாற மாட்டாரே. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை என்னைக்குமே there will be warning. இரண்டாவது வசனம், அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றான். எவ்வளவு தாழ்வு பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் தங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள் ஒழிய அந்த வரத்தை தந்த தேவனை மேன்மைப்படுத்துவதில்லை. ரொம்ப துக்கமான ஒன்று. they reveal themselves. அதெல்லாம் பாருங்க, இந்த பேர் கீழே போடுறாங்க தீர்க்கதரிசி. எல்லாமே தீர்க்கதரிசி தான். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற அத்தனை பேரும் தீர்க்கதரிசிகள் தான். இந்த தீர்க்கதரிசி புஸ்தகம் அதை பேசுகிற நீங்களும் நானும் தீர்க்கதரிசி தான். ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசி என்றால் அதுக்கு ஒரு ஸ்டைல், சத்தம் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு ஜனங்களை ஆட்டி கீழே தள்ளி அந்த வார்த்தை பாருங்க, என்பதை கர்த்தர் உரைக்கிறார். நண்புடைய பிள்ளைகளே, தேவனை பயன்படுத்தும் போது அவரை மையப்படுத்துங்கள்.
செய்திகளை கர்த்தரமயப்படுத்துங்க. கர்த்தர் உரைக்கிறார். நான் உரைக்கிறேன்னு சொல்ல. இன்னைக்கு எல்லாம் தெரியுமா, என் ஊழியம், எனது ஊழியம், எனது ஊழியம் இல்ல, அது அவருடைய ஊழியம், அவர் தந்த ஊழியம். என்னுடைய ஊழியம் அல்ல. இப்ப நான் பேசுனது என்னுடைய ஊழியம் அல்ல. அவர் பேச சொல்லுகிறார், நான் பேசுகிறேன். இந்த செய்தியை கொஞ்ச நேரத்தோட வாசித்த அந்த அதிகாரத்தை தேவன் பேசும்படியான ஒரு சிந்தையை தந்தார். நம்பர் 1 இட்ஸ் a warning voice. இரண்டாவது இட்ஸ் humble voice. கர்த்தர் என்னைக்குமே இப்படிதான் பேசுவார். அந்த வார்த்தைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்பதை கர்த்தர் உரைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுங்கள். கர்த்தரை மேன்மைப்படுத்துங்கள். அவர் பெருகட்டும், நாம் சிறுகட்டும். இன்னைக்கு நம்முடைய பெயர் பிரஸ்தாபனம் பெருசா இருக்குது. சமீபத்துல ஒரு கூடுகைக்கு போயிருந்தேன். அந்த கூடுகையில அப்படி சொல்லுகிறார், என்னை இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். என்னை இப்படி சொல்லுங்கள். கவனிங்கள், ஒரு பாஸ்டர் சொல்ல விரும்பல அவரு. என்னை இப்படி சொல்லுங்கள். யோசித்து பாருங்க. சொல்லும் போதே என் பேர் அவர் ஜெபிக்க அழைக்கிறார்கள். இப்படி சொல்லி என்னை அழையுங்கள் என்று சொல்லுகிறார். இது தேவையா? நான் பிறக்கும் போது நம்ம எல்லாம் பிஷப் அல்ல, பிறக்கும் போது மாடரேட்டர் அல்ல, பிறக்கும் போது நம்ம எல்லாரும் டாக்டர் அல்ல, நம்ம எல்லாம் ரெவரண்ட் அல்ல, சாதாரண மக்கள் தான். அருமையான தேவமணி எமில் ஜெபசிங்கை பாருங்கள். சாகவரை சகோதரி எமில் ஜெபசிங், சாகவரை சகோதரர் பேட்ரிக் ஜோஷுவா, சாகவரை அவர்கள் சகோதரர்களாகத்தான் இருந்தார்கள். they can get. எமில் ஜெபசிங் ஐயா அவர்கள் இத்தனை டாக்டர் பட்டம் பெறுவதற்கு தகுதியானவர். அத்தனை கிளை சபையை ஸ்தாபித்திருக்கிறார், அத்தனை ஊழியர் நிறுவி இருக்கிறார், ஆயிரக்கணக்கான மக்களை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நான் பேசுகிறேனே, என்னுடைய ஊழியத்தினுடைய தாக்கமே அவர்தான். எழுதுகளிலே ஒரு செய்தியை கேட்டேன். அவசரத்தின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம், அன்பின் ஊழியம். அந்த செய்தியின் தாக்கம் தான் என்னை ஊழியக்காரனாய் மாற்றிற்று. ஆனா சாகவரை அவர் சகோதரனாகவே மறித்தார். மூன்றாவது, அது எப்படிப்பட்ட, அதாவது 4ஆம் வசனம் 4, 5, 6. அந்த ஜனங்கள் பொதுவாக வார்த்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கெல்லாம் ஹேட்டட் வாய்ஸ். அந்த வசனத்தை விரும்புவதில்லை. இன்னைக்கு பாருங்க, கண்டித்து பேசுகிற பிரசங்கியார் இங்கு இருக்கிறார்கள். அப்படி பேசுகிற பிரசங்கியாருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டே இல்லை. இந்த சிரித்து பேசுகிற, இந்த இப்படிதான் டான்ஸ் ஆடுகிற 4, 5, 6 was hated. அது சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் சொல்லப்பட்ட வார்த்தை 6ஆம் வசனம். அவனை பிடித்து காவற்சாலையிலே முற்றித்திருந்து அமலேக்கின் குமாரனாகிய மல்கியானுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கையினாலே அதுல இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையா இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்து போனார். யோசேப்பை போல தண்ணீர் இல்லாத துறவிலே தூக்க வீசப்பட்ட 2 பேர் ஒன்றிய யோசேப்பின் எரேமியா. வார்த்தைகளை கேளுங்களேன். எரேமியாவை கயிறுகளாலே அதுல இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் ஊழையா இருந்தது. எவ்வளவு கஷ்டம் பாருங்களா. சேறு சகதி முகமெல்லாம் உடம்பெல்லாம் நீரா இருந்த கூட சுவாசிக்கலாம், வருகலாம். பாருங்க, உலையான சேற்று. அவனை அதுல அமிழ்த்தினான். கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாங்க, உயர்த்தப்படுறது இல்லை, அமிழ்த்தப்படத்தான் செய்வாங்க. எனவே அன்பு ஊழியர்களே, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை சத்தியமா சொல்றீங்க, உங்களுக்கு புகழ்ச்சி வராது. அங்க நித்தியத்துல உங்களுக்கு பலன் உண்டு. இங்க பலன் இல்லை. இங்க அமிழ்த்துவார்கள், தேவன் உயர்த்துவார். இங்க இவங்க உயர்த்தினாங்கன்னா அவர் அமிழ்த்துவார். பி கேர்ஃபுல். இவர்கள் உயர்த்தினார்களா அவர் அமிழ்த்துவார். இங்க கிரீடம், இங்க என்ன அட்டகாசம், கிரீடம். அங்கே அவங்களுக்கு செங்கோல், மலர் கிரீடம், என்னென்னவோ பண்றாங்க. அந்த ஒரு ஊழியருக்கு ஒரு நாள் ஒரு மாலை, யானையை கொண்டு மாலைகள் போடுறாங்க அந்த ஊழியருக்கு. இது நயவசனிப்பு. அவளுக்கு இது ஒன்று ஆதாயத்தை பெறும்படியாக அப்படி போடப்பட்டவங்க இன்னைக்கு ஊழியத்துல இல்லை. வரிசையா குதிரையில வந்தார், யானைகள் மாலை போட்டது, அந்த ஊழியர்கள் இல்லை. நீங்கள் வேணா என்கிட்ட தனியா கேட்டு பாருங்க, யார் அந்த ஊழியர் சொல்றேன். நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், மிகைப்படுத்தலோ இல்லாத ஒன்றே அல்ல. கவனிங்க, யூ வில் பி ஹேட்டட் பை யுவர் வேர்ட். நீங்க சத்தியத்தை பேசினா சத்துருவா தான் இருப்பீங்க. அது என்ன வார்த்தை என்று சொன்னால், முதல்ல சொன்னேன் வார்னிங் வாய்ஸ், இரண்டாவது ஹம்பிளிங் வாய்ஸ், தாழ்மையின் வார்த்தை கர்த்தர் சொன்னார், மூன்றாவது ஹேட்டட் வாய்ஸ், கட்டாயம் வெறுப்பாங்க. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உமது அணைப்பிலே இந்த உலகை மறக்கிறேன்.
உலகம் உங்களை வெறுக்குதா, கர்த்தர் நேசிக்குதான்னு அர்த்தம். உலகம் உங்களை ரொம்ப நேசிக்குதா, கர்த்தர் உங்களுடைய கொஞ்சம் தூரமா இருக்காது. இந்த புகழெல்லாம் நல்லதுதான். எத்தனையோ பேர் ஊழியர்களை புகழ்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கூட விரும்புறாங்க. அது தவறு என்று சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் அதே ஊழியர் எச்சரித்து பேசினா எடுத்துப்பீங்களா? இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் பற்றி நம்முடைய தேசத்துல கர்த்தர் எழுப்பியிருக்கிற அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நன்றி. எத்தனையோ ஊழியர்கள் எச்சரித்து பேசுகிற எத்தனை ஊழியர் இருக்கிறார்கள். ரகசிய ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தேங்க் காட் ஃபார் தம். அன்பாவுடைய நீங்கள் அதுதான் நம்முடைய ஊழியம். அந்த வசனத்தை போட்டு இதெல்லாம் படித்து பாருங்க. போர்ஸ் இருக்காது. இதே அவருக்கும் நிறைய போராட்டங்கள். போகன்சி அவர்களுக்கு நிறைய போராட்டம். எச்சரிப்பு நாங்கள் விரும்புவதே இல்லை. புகழ் வராது, பெயர் வராது, பணம் வராது. அந்நித்தியத்தில் உங்கள் பெயர் விளங்கும். நீங்கள் பேசப்படுவீர்கள், நிரூபிக்கப்படுவீர்கள். காலங்கள் மறைந்தாலும் உங்களுடைய வார்த்தை மறையாது. ஸ்பீக் த காட்ஸ் வேர்ட். நான் சொன்னேன், இது ஹேட்ரட் வாய்ஸ். இதெல்லாம் விரும்புறது இல்லை. நீங்க பாருங்களேன், இந்த கிறிஸ்துவ சேனல் வரும்போதே உடனே மாத்திடுறாங்க. சேனல் வரும்போதே ஏதோ ஒரு சேனல்ல வருது, அடுத்த சேனல் பொழுதுபோக்கு சாதனங்கள். ஏன்னா அதெல்லாம் பழகிட்டாங்க அவங்க. அதுல they don't like. கிறிஸ்துவ குடும்பங்களிலே கிறிஸ்துவ சேனல் பார்க்கறது இல்லை. இது உண்மை. They hated God's word. இந்த குறிப்பு convicting words. அந்த வார்த்தையுடைய வார்த்தை உங்களை மாற்றும், உங்களை உருவாக்கும். அது என்ன வார்த்தை? கன்விக்டிங் வேர்ட். இப்படி கேளுங்க. 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் 3ஆம் வாசலிலே தன்னிடத்திற்கு வரவழைத்தார். பாருங்கள், எந்த அரசன், எந்த மனிதன் உளையான சீட்டிலே போட்டானோ, எந்த மனிதன் தண்ணீர் கிணற்றிலே தள்ளினானோ, நல்ல கவனிங்க, அவன் 3ஆம் வாசலிலே தன்னிடத்திற்கு வரவழைத்தான். அங்கே ராஜா எரேமியா நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன், நீ எனக்கு ஒன்றும் மறைக்க வேண்டாம் என்றான். என சொல்லப்பட்ட வார்த்தை. அன்பானவர்களே, அப்படியெல்லாம் அந்த ராஜா அவன் அழைப்பதற்கு என்ன காரணம் என்றால், he was convicted. ஒரு ஏறுவது. கர்த்தருடைய வார்த்தை ஒருவரை கன்விக்ட் பண்ணும். ஒருவேளை மேற்பூச்ச வெளியில பேச நம்மை பற்றி ஏராளமான பேசிட்டே இருக்காங்க. அந்த ஊடகத்துல கேவலமா பேசுறாங்க, ரீல்லாம் போடுறாங்க. ஆண்டவர் பற்றியும் நம்மை பற்றியும் ஊழியம் செய்கிற ஊழியர்களை பற்றியும் நிறைய போடுறாங்க. பட் a day will come, they will be convicted by the Lord. கர்த்தரால் அவர்கள் மாற்றப்படுவார்கள். நம்பினால் ஆமீன் சொல்லுங்கள். இந்த ராஜா யோசித்து பாருங்கள். அந்த 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். எரேமியா காவற்சாலை முற்றத்தில் இருந்தான். ராஜா அவனை தன் அரண்மனைக்கு அங்கே வரவழைத்தார். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. The word will speak to the people. வார்த்தை பேசும். நீங்க பேச வேண்டாம், வார்த்தை பேசும். நம்முடைய வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எனவே வார்த்தையை கணம் பண்ணுங்கள். வார்த்தைகளோடு கூட இடைப்படும். அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்து நிச்சயமான வார்த்தை, அஷூரிங் வேர்ட். நிச்சயமுள்ள வார்த்தை. இந்த வசனத்தை படிக்கிறீங்க. செவிகொடும், நன்மை இருக்கும், பிழைக்கும். 2 வார்த்தை சொல்லுகிறேன். நன்மை இருக்கும், பிழைக்கும். இது வந்து யூகம் அல்ல, இட்ஸ் அஷூரன்ஸ். திரும்ப சொல்லுகிறேன், கேளுங்கள், செவிகொடுங்கள், பிழைப்பீர்கள், நன்மையாயிருப்பீர்கள். ஒருவேளை அல்ல, அந்த வார்த்தையை படிக்க திருக்கிறங்க. நன்மையா இருக்கும், நிச்சயம். 2வது, நீங்கள் ஆத்துமா பிழைக்கும். இது பிரசம்சம் கிடையாது. இது ஒருவேளை என்பதல்ல, நிச்சயமாய், நிச்சயமாய், நிச்சயமாய். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லும்போது, இட்ஸ் இன்ஃபாலியபிள் வேர்ட். அந்த வார்த்தை ஒரு நாள் மாறாது. ஆண்டவர் சொன்னார், வானம் விழுந்து போனாலும் என் வார்த்தையில் ஒரு உறுப்பாக விழுந்து போவதில்லை. ஒரு உறுப்பாக விழுந்து போவாது. நெவர் 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 என்றால் அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு, அந்த வார்த்தையிலே விடுதலை உண்டு, அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அதாவது ஒரு நாளும் இது வெறுமையாக வராது. நாம் படிக்க விரும்புகிற வசனம் இந்த 39 படிக்கும் போது, யாரெல்லாம் எரேமியாவுக்கு விரோதமாக இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் அங்கே தண்டனை கிடைத்தது. 7ஆம் வசனம். 7ஆம் படிக்க கேளுங்க.
அதாவது சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டார்கள். அதாவது யார் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்களோ அவளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார். நீங்க சொல்ல வந்த வசனம் என்னவென்றால், வார்த்தைகள் மாறாது. இறைமை என்ன சொன்னான் அப்படியே நடந்தது. வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை 11ஆம் வசனம். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காவல் சேனாதிபதியை நோக்கி அவனை அழைத்து அனுப்பி அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடு சொல்லுகிற எல்லாவற்றையும் அவனை நடந்ததென்று கட்டளை கொடுத்தான். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அழைத்து நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பையும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடு சொல்லுகிறபடி எல்லாம் அவனை நடந்தது என்று கட்டளை கொடுத்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இங்க சொல்லப்பட்ட வார்த்தை 14ஆம் வசனம். எரேமியா காவற்சாலை கொண்டு வரப்பட்டான். அங்கே அவனுக்கு தேவையான எல்லாம் செய்தார்கள். தேவன் சொல்கிற வார்த்தை, அவருடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. திருமண வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். நீ அவனை அழைத்து அனுப்பி அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை உன்னை பாதுகாக்கும், பத்திரமாய் பாதுகாக்கும். ஒரு கேடும் வராது, ஒரு சேதம் வராது. எந்த உலகத்தில் நீ குனிந்து பார்க்கப்பட்டாயோ அதே உலகத்துல நீ அண்ணாந்து பார்க்கப்படுவாய். பட் அந்த வசனம் செவிப்படும், கீழ்ப்படியும், நன்மை இருக்கும், பிழைப்பீர்கள். திரும்ப அந்த 6 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். வார்னிங் வாய்ஸ், எச்சரிக்கும் சத்தம். 2வது ஹம்பிள் வாய்ஸ், தாழ்மையின் சத்தம். 3வது ஹேட்டட் வாய்ஸ், அது கட்டாயம் ஜனங்கள் உங்களை பகைப்பார்கள், விரும்ப மாட்டாங்க. பொய் பேசுகிறவங்க விரும்புவாங்க, உண்மை பேசினா விரும்ப மாட்டாங்க. நீங்க எல்லாம் எதாவது விரும்புறாங்க, ஜோக்ஸ் எல்லாம் விரும்புறாங்க. கதைகள் யாரையாவது தாக்கி பேசினா விரும்புவாங்க. சொல்ற கன்விக்டிவ் வாய்ஸ், அது ஒருவனை மாற்றும். அஷூரிங் வாய்ஸ், நிச்சயம் அது நடக்கும் வாழ்க்கையில. வானம் விழுந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு உறுப்பாயில் விழுந்து போவதில்லை. கடைசியாக இன்ஃபாலிபிள் வேர்ட், கீழே நல் வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழாது. அதே ராஜா சொல்லுகிறான், அவனுக்கு ஒரு தீமையும் செய்யாமல், அந்த வார்த்தை படிக்கிறேன், ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் சொல்கிறபடி எல்லாம் நீ செய். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது, நீதியானது, உத்தமமானது. திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், ஆத்துமா பிழைக்கும், நன்மை உண்டாயிருக்கும். ஊழியனுக்கு செவி கொடு, வார்த்தைக்கு செவி கொடு, நடத்துகிற மெய்ப்பருக்கு செவி கொடு, உங்களுக்கு தலைவருக்கு செவி கொடுங்கள், நன்மையா இருக்கும், ஆத்துமா பிழைக்கும். நீ நிறைய பேர் முரட்டாட்டம் தான். நான் ஏன் கீழ்படியணும், நான் எதுக்கு செய்யணும், நான் செய்ய மாட்டேன். நன்மைக்கு பதிலாக தீமை, வாழ்வுக்கு பதிலாக தாழ்வு வேண்டாம். நீ உன்னை வாழ்ந்திருக்க செய்கிற கர்த்தர், உன்னை உயரத்துல கொண்டு போகிற விரும்புகிற கர்த்தர். கீழ்ப்படியுங்கள், செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எரேமியா சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிப்படும், அப்பொழுது உனக்கு நன்மையா இருக்கும், உன் ஆத்துமா பிழைக்கும். ஆமாண்டவரே, எங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அதுக்கு உடன்பட கீழ்ப்படிய எதிர்மறையா இருக்கலாம், எங்கள் விருப்பத்திற்கு மாறா இருக்கலாம், ஆனால் செவி கொடுக்க கீழ்ப்படிய இரக்கம் செய்யும். அதனால் உண்டாகிற நன்மைகள், அதனால் உண்டாகிற மேன்மைகள், அதனால் உண்டாகிற உயர்வுகள் சொல்லி முடியாது. இறைமையை பார்த்தோமே, அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் நன்றாய் பார்த்து அவன் சொல்கிறபடி எல்லாம் என்று வார்த்தை இருக்கிறது. எத்தனை பெரிய மேன்மை! தகப்பனே, நீ உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ சொன்னால் போதும் செய்வேன், என் காட்டு வழியில் நடப்பேன். வெறும் பாடலாய் அல்ல, எங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும். அர்ப்பணிக்கிறோம். இறைமையா மூலம் பேசப்பட்ட வார்த்தை ஹம்பிள் வாய்ஸ், கன்விக்டிங் வாய்ஸ், இன்ஃபாலிபிள், கீழே விழாத ஒரு வார்த்தை. ஆண்டவரே, காலங்கள் மாறினா கூட ஒரு வார்த்தை மாறுவதில்லையே. ஆண்டவரே, எச்சரிக்கை அந்த வார்த்தை ஜனங்களுக்கு சொல்ல இரக்கம் செய்யும்.
முகதாட்சியம் பண்ணாம, ஆண்டவரே ஏதோ ஒன்று எங்களை விட்டு போயிடுன்ற அந்த நினைப்பு இல்லாம வார்த்தை சொந்தக்காரராகி உண்மை கனப்படுத்தும் போது எங்களை கனப்படுத்துவீர். இறைமையா கனப்படுத்தப்பட்டார், எங்களையும் கனப்படுத்துவீர் ஆண்டவரே. ஆனால் பாடுகள் உண்டு, உளையான சேறுகள் உண்டு, தண்ணீர் இல்லாத கிணறுகள் உண்டு. ஆனாலும் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்துகிற கர்த்தர், கேட்கிற யாரையும் உயர்த்துவீராக, ஊழியர்களை உயர்த்துவீராக. உடைய நாம மையப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் கரைத்து கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கல. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லறிய மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. அவர் ஒரு நாளை விட்டு கொடுக்கவே மாட்டார். சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. உன்னை ஆராதிப்பேன் அழகே, என்னை வன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை வர்ணிக்க வந்த அழகே. உம்மை பாட ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே,
உம்மை பாட ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என் விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே. உன்னை பாட ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையில விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கை விட்டு கொடுக்கலையே. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04413183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.